ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேம் டேஸ்டி டேல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் கவலை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு மெயினே நம்ம அரைக்கிற அந்த ஒரு பேஸ்ட்டு தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு தக்காளியை 2 துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பத்தை தேங்காய், அது கூடவே லெமன் சைஸில் கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4-5 சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே நம்ம சின்ன வெங்காயம்தான். அதுக்கப்புறம் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், தக்காளி, புளி எல்லாத்தையும் ஜாரில் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு புளி சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும், நல்லா அரைஞ்சி வரணும். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு இல்லை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அது கூடவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஒரு நல்ல அரோமா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட நம்ம இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா இது கூட வதங்க விட்டுடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கிருச்சு. இந்த மாதிரி வரும்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லாவே வதங்கி வர்றது நல்லா தெரியுது. இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப காரம் சேர்த்துக்கலாம். இது மசாலா நல்லா அது கூட வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா அப்படியே அது கூட வதக்கி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கவலை மீனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீன் கொஞ்சம் வேகிறதுக்கு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கேரளத்து மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மேம் டேஸ்டி டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.